ஹாய் ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு 3 மந்தில் நீங்கள் ஒரு 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் இருக்க இன்ச்சஸையும் லாஸ் பண்ணணும், அதாவது பில்லி ஃபேட்டையும் லாஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட். அதுக்கப்புறம் டயட் பிளான் எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த ஷேக் எத்தனை மணிக்கு எடுக்கணும், அந்த ஷேக்கை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிலாம் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஹெர்பலைஃப் அப்படின்றது ஒரு நியூட்ரிஷன் பிராண்ட். ஸோ ஹெல்த்தி வேல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு ரியலாகவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கோச் கைடன்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எந்த ரிசல்ட்டுக்காக ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு 3 மந்தில் 18 kg எப்படி பண்ணுறது, உங்கள் ஃபேட்டையோ எப்படி லாஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவை, இதெல்லாம் பற்றிய டீட்டெயில் கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோல், அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும், பெஸ்ட்டான ஸ்ட்ரக்சரும் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய மார்னிங் ரொட்டீன். காலையில் எழுந்தவுடனே சூடாக ஒரு அஃப்ரெஷ் குடிங்க. டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 160 ml 1 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுக்கும்போது ரியலாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஷேக்கை 8 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர்லேயே எடுத்துக்கலாம், ஐஸ் வாட்டர்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கு ஷேக் மேட்டு 2 ஸ்கூப், ஃபைபர் 1 ஸ்கூப், ப்ரோட்டீன் 1 ஸ்கூப், ஃபார்முலா 1 3 ஸ்கூப். இந்த காம்பினேஷனில் ஒரு 7:30 8 o'clock உங்களுடைய ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வெயிட் லாஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணுங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, நார்மலாகவே ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு 11 மணி போல் அகைன் ஒரு அஃப்ரெஷ் இன்டேக் பண்ணுங்கள். ஸோ அதை உங்களை ஆக்டிவாக வச்சுக்கும். ஹெல்த்தி மீல் ஆஃப்டர்நூன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 100 கிராமுக்கு மேலே ரைஸ் எடுக்காதீங்க. க்ரீன் கலர் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸை இன்டேக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டில் முட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பேஸில் நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணி லோ கேலரி ஃபுட்டை ட்ரை பண்ணும்போது ரியலாகவே உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஹெல்த்தி வேயில் வெயிட் லாஸும் பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். ஸோ நல்ல நியூட்ரிஷன் ஃபஸ்ட்டு இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டை இன்டேக் பண்ணுங்கள். மதியம் லன்ச் முடிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? கண்டிப்பாக தூங்காதீங்க. நல்லா வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour கவரை வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். ஒரு 3 o'clock போல் நீங்கள் அஃப்ரெஷ் எடுக்கும்போது அந்த தூக்க கலக்கம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல பர்மனெண்ட் வெயிட் லாஸ் கிடைக்கும். நல்ல ஆக்டிவிட்டி, ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 o'clock நீங்கள் ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் பார்க் இருக்குது அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு 7:30 8 o'clock நைட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நைட்டு ஷேக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீனோடு எடுக்காதீங்க, ஃபைபரையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 ஸ்கூப் ஷேக் மட்டும், 3 ஸ்கூப் ஃபார்முலா 1 ஸ்கூப் ஃபைபர். இந்த மெத்தடில் உங்களுடைய ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியும் ஆட் ஆகிருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாமே நீங்கள் ஷேக் வித் சாலடோடு தான் எடுக்கணும், மீல் வித் சாலடோடு தான் எடுக்கணும். ஸோ ஷேக் வித் சாலட் அப்படின்னா நீங்கள் ஷேக் குடிச்சிட்டு சப்ளிமெண்ட்ரியே போடணும். பிஃபோராக எந்த சப்ளிமெண்ட்ரியும் இன்டேக் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டான வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி ஆஃபர் ப்ரைஸில் பை பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் நிறைய டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு வெயிட் லாஸில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.